மலரு. என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன். ஏதாவது பிரச்சனையாப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, பல கவலை பல சிந்தனை. அண்ணனை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அவன் நினச்சி வருத்தப்படுறதுக்கு புதுசாக என்னம்மா இருக்கு? என் கவலையெல்லாம் உங்கள் 2 பேர்த்த பற்றி தாம்மா. ஒன்றையும் ரோகிணி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டுனா அதாம்மா என் வாழ்க்கையில் நிம்மதி. தெரிஞ்ச இடத்துலேருந்து பொண்ணு கட்டு வந்திருக்காங்கம்மா. 3 நாள் ஜாதகம் வந்திருக்கு. அதில் கோயம்புத்தூர்லேருந்து கூட ஒரு நல்ல ஜாதகமாக வந்திருக்குமா. அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு தான் வந்தேன். என்ன சொல்கிற? இப்போ என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? அப்பா அண்ணன் டேய் டேய், எங்கே போயிட்டு வர்ற? டைம் என்னடா இந்நேரத்தில் இப்படி குடிச்சிட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, நீ இன்னும் தூங்கலையா? உனக்கு இந்த தூக்கமே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? ஐயோ போய் தூங்கிய, சும்மா தோணத்தானு கேட்டுக்கிட்டு போய போ. வந்துட்டார் கேள்வி. பாத்தியாம்மா, இவன் உருப்பிடுவானா? இவனை நம்பி எந்த காரியமும் செய்ய முடியுமா? இவனால் என்ன நடக்க போகுது? எங்களுக்கு வயசாகதா இல்லையா? ஏம்மா, உனக்கு பின்னால் ரோஹிணி வேற இருக்கா. நீ புத்திசாலி பொண்ணுமா, உனக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ சரின்னு சொன்னால் இப்போயே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது இல்லைப்பா, இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நல்ல வரணுமா, லீடிங் அட்வொகேட்டு, நல்ல தரமான குடும்பமா, சொத்து சுகமெல்லாம் நிறையா இருக்கான், நல்ல பையன். அவங்க நம்மளோட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாம நான் எந்த பதிலும் சொல்லலாமா? என்னம்மா? இப்போதைக்கு எந்த வரனையும் பார்க்காதீங்கப்பா ப்ளீஸ். மா, உன் மனசில் எது இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுமா. ஏன்னா இது உன் வாழ்க்கை, குடும்பம் நடத்த போகிறது நீ. உன் விருப்பம் தானம்மா இதில் முக்கியம். அதெல்லாம் இல்லைப்பா, இப்படி திடுத்துப்புன்னு என்னால் ஒத்துக்க முடியல. யோசிக்கணும். இதில் யோசிக்க என்னம்மா இருக்கு? நாளைக்கேவா கல்யாணம் நடக்க போகுது? இப்போவே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சதானம்மா சரியா இருக்கேன். நீ யோசிக்கிறதுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் நல்லா வரணும் எப்போ கிடைக்க போகுது? இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைம்மா. உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளை, தகுதியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? இது என்ன சாதாரண காரியமா என்ன? புரியுதுப்பா, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உன்னை கட்டாயப்படுத்தலம்மா, நீ டைம் எடுத்துக்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வாழ்க்கை. நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவை சொல்லு. இப்போ போய் நீ தூங்கு, காலைல பார்ப்போம். ம், நீ என்னம்மா அப்படி வந்து நிற்கிற? காலகாலத்தில் போய் படுத்து தூங்க போங்க. என்னக்கா, நீ ஒரு கோல்டன் சான்ஸ் போய் மிஸ் பண்ணிட்ட. என்னடி சொல்ற? பின்ன அப்பா எவ்வளவு வெளிப்படையா கேட்டாரு, நீ பட்டுன்னு கோபியோட மேட்டரை போட்டு உடைச்சிருக்க வேண்டியதானே? விளையாடாதடி. அவர் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நான் அப்பா கிட்ட எப்படி சொல்றது? நீ இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் தான் போயிடும். அப்புறம் நீ கோயம்புத்தூர்லயோ சேலத்துலயோ போய் வாக்கப்பட வேண்டியதுதான். அதான் யோசிச்சு சொல்றேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன்ல. இன்னும் 2 நாள் அப்பா மறுபடியும் இதே பேச்சு எடுப்பாரு பாரு. ஏக்கா இப்படி மந்தமா இருக்க? நீதான் இப்படின்னா இந்த கோபி அதுக்கு மேல. பேசாம உங்க 2 பேரையும் வச்சு நானே இந்த மேட்டரை ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். ஏ லூசு, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. இருக்கிற பிரச்சனை போதாதா இதுல நீ வேற. கோபி உன்னை விரும்புறாரா இல்லையா? அதை தெரிஞ்சுக்க நான் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? மனுஷன் சரியான கல்லூலி மாங்கண்டி. ஏதோ சொல்ல வாய் எடுப்பாரு, ஆனா அப்படியே தொண்டை அடைச்சுக்கும். அவர் தான் ஜவ்வு பார்ட்டின்னு தெரியும்ல, நீயாவது ஓப்பனா சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொல்லிட்டேன், அவருக்கு புரியுற மாதிரி எத்தனையோ தடவை நான் பேசிட்டேன். அவருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா புரியாத மாதிரி அவர் இருக்கிறாரு. தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும்டி. என்னது? அவர் நல்லவரு, வல்லவரு, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாரு, அதானே? அவருக்கு என் மேல பிரியம் இருக்கு, நான் சொல்றத மதிக்கிறாரு. அன்னைக்கு ரொம்ப மெல்ட் ஆயிட்டு சொன்னாரே, என்ன தவிர வேற ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு இல்லைன்னு. இன்னும் அவர் என்னை எந்த லெவல்ல நினைக்கிறாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப நான் அப்பா கிட்ட போய் எதையாவது சொல்லி, அப்பா போய் கோபி கிட்ட எதையாவது பேசி, அப்புறம் அவரு மேடம் அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன், இப்படி நினைச்சிட்டாங்களேன்னு பிளேட்டை மாத்திட்டாருனா அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்னதான் முடிவு? மகேஷ் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ள உன் கல்யாணமே முடிஞ்சிரும் போல. என்னமோ பண்ணுக்கா, கடைசியில பேசாம இருந்து நீங்க 2 பேரும் உங்க காதுல சாகடிச்சிடாதீங்க.
சார் வெல்கம் சார். புதுசா பைக் ஒன்று இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் என்ன? சாம் சாரை கூட்டு போய் பைக் மாடல்ஸ்லாம் காட்டுங்க. ஹலோ சார். ஹலோ, ஐ எம் சாம். கோபிகிருஷ்ணன். வாங்க சார், மாடல்ஸ் பார்க்கலாம். வாங்க வாங்க சார், வாங்க. உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அதுக்குள்ள கொட்டேஷன் நான் ரெடி பண்ணி தரேன் சார். பாருங்க சார், போய் பாருங்க. கோபி, அடேங்கப்பா எவ்வளோ வண்டிக்கடா. டே என்ன மன்னிச்சிடுறா, அன்னைக்கு பட்ஜெட் போடும்போது என்ன புது வண்டி 8000 ரூபாய் இருக்குமான்னு கேட்டேன். தப்புதான்டா. ஏண்டா இவ்வளோ வண்டிங்க இருக்கு, எல்லா வண்டியும் நம்ம ஊர்ல விலை போகுதா என்ன? இது மாதிரி 4 ஷோரூம் இருக்கு நம்ம ஊர்ல. சேனல்ல வண்டி வாங்குறதுக்கு அவ்வளவு கிராக் இருக்கு. அடடடடா, ஆச்சரியமா இருக்குடா. இந்த காலத்துல எல்லாரும் சோம்பேறிகளா ஆயிட்டே வராங்கடா. ஆமா, கொஞ்சம் தூரம் போகணும்னா கூட உடனே எல்லாரும் சக்கரை வண்டியில போகணும்னே எதிர்பார்க்கறாங்க. இப்படி சக்கரை வண்டியில போய் போய் பாதி பேர் வியாதி பிடிச்சி கடைசியில சக்கரை வண்டியில தள்ளிட்டு போற மாதிரியே ஆயிடுறாங்க எல்லாரும். என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? உண்மைதானடா. நம்ம மாப்பிள்ள செல்வரங்க இருக்கானே, திருப்புலானிக்காரன் தானே, அவன் வீட்டுல இருந்து 4 எட்டு வச்சா கடை. அவனுக்கு இந்த பைக்கு தேவையா சொல்லு? ஏற்கனவே நல்லா தின்னு தின்னு அகப்ப மாதிரி இருக்கான். நம்ம செலவுல இந்த பைக்கை வாங்கி கொடுப்போம். அடுத்த வருஷம் பாரு நல்ல தொப்பையும் தொந்தியமா எடுப்போம் பாரு அவன். சித்தப்பா, அவர் நம்மளுக்கு செலவு வைக்கிறாருங்கிற கடுப்புல நீங்க பேசுற மாதிரி தெரியுது. இல்லடா, ஒரு ஆதங்கத்துல சொல்றடா. நீ வேணா பாரு, எங்க அண்ணனும் சரி நானும் சரி அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குமே. ஏன் எங்க போறதுனாலும் நடந்தே போயிருது. முடிஞ்ச அளவுக்கு பஸ்லயே போறது கிடையாது. அதனாலதான் அப்படியே இருக்கும். ஆனா இந்த காலத்து பசங்க அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சொகுசு எதிர்பார்க்கறாங்கடா. ஆமா, பைக் வாங்கும்போது சந்தோஷமா வாங்கணும். இந்த பைக்கை பாருங்க, இந்த பைக்கு, இந்த பைக்கை பாருங்க, இது நல்லா இருக்கு. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பார்த்துட்டோம். எங்களுக்கு மைலேஜ் நிறைய கிடைக்கணும், ஆனா எக்கனாமிக்கலாவும் இருக்கணும். அப்படி சொல்லுங்க. மைலேஜ் எக்கனாமிக்கெல்லாம் நம்ம வண்டியை பத்தி பிரச்சனை இல்லை சார். இந்த மாடல் நல்ல மைலேஜ் தரும் சார். நிறைய பேர் இந்த மாடல் எடுத்துட்டு இது இருக்காங்க. என்ன பிரைஸ் ஆகுது? 42,500 ரூபாய் வரும் சார். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் கிட்ட வரும் சார். அதுவே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார். இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பீங்களா? இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் எங்க கம்பெனிலே பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்க இனிஷியலா ஒரு 15,000 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். பேலன்ஸ் அமௌண்ட்டை மந்த்லி பே பண்றது மாதிரி இருக்கும் சார். சரிங்க. நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்க? நான் தைய கடை வச்சிருக்கேன். தைய கடை வச்சிருக்கீங்களா? ஐயா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. வண்டி டியூவில் எடுக்கணும்னா கம்பல்சரி சேலரி சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். ஏங்க, அப்ப என்ன மாதிரி சுயதொழில் பண்றவங்க சேலரி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டா எங்க போறது? அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க, என் புள்ள தைய கடை வச்சிருக்காங்க. மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கரெக்டா தான் கெட்டுவீங்க. ஆனா இருந்தாலும் கம்பெனிக்கு ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்கு இல்லையா? வேணும்னா ஒன்று பண்ணுங்கயா. அவர் டெய்லர் கடை வச்சிருக்கனால அவருக்கு நிறைய பேர் தெரியும். அவங்கள யாராவது கவர்மெண்ட் சரௌண்ட் இருந்தா அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட்டும் ஷூரிட்டி கையெழுத்தும் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சித்தப்பா, ஹலோ, நம்ம போய் யார்கிட்ட சேலரி சர்டிஃபிகேட் வாங்குறது? இந்த பைக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. கோபி, நீ ஒன்று செய்டா. உனக்கு தான் இந்த ஈபிக்கார பொண்ணு தெரியுமாடா? உனக்கு பரிச்சயமான பொண்ணு தான்டா. நீ சொன்ன அந்த பொண்ணு வந்து கேரண்டி கையெழுத்து போட்டுருண்டா. டே, அப்படி பார்க்காதடா. நான் நிஜமா தாண்டா சொல்றேன். நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. நான் நீ அதுகிட்ட கேட்டுடா. கவர்மெண்ட்ல வேற வேலை செய்யலடா, வந்து கையெழுத்து போடுறா. கண்டிப்பா போடும். கேளு. அதுக்குள்ள போனா. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போட்டோவும் வீடியோவும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கையில ஆல்பமும் டிவிடியும் கொடுத்துருவாங்க. ஓகேயா? சரிங்க மேடம். அதுக்கு எவ்வளவு பணமாச்சு மேடம்? ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இல்ல மேடம், மேடம் மேடம் ஒரு நிமிஷம், எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கிறேன் மேடம். சரி, ஓகே, நேர்ல பேசிக்கலாம். வச்சிடுறேன். யாரு? மலர் மேடம். ஏண்டா பைக்கை பத்தி கேள்டானா மேடம் மேடம் இதை பத்தி கேட்காம என்னடா நீ? இல்ல, இந்த வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன். எப்படி இப்ப வீட்டுக்கு போய் பாப்பேன் சித்தப்பா? அப்படியே எதையும் கேட்டு வந்துடுறேன். கேள்டா, அது வந்து கண்டிப்பா கழுத்து போடு. வரேங்க. வாங்க சார். வரேங்க. வாங்க மேடம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆயா டெய்லர். வாங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். சௌரியம் தானே? சௌரியமா இருக்கேன். அப்புறம் உங்க கல்யாண பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? என்ன கல்யாண பிசினஸ்? ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம் வெளில இருக்கனா, உங்க பிசினஸ் எப்படி இருக்குன்னு கேட்க வச்சேன். ரெண்டே மட்டும் குழப்பிட்டேன். அது என்ன தெரியல சார், உங்களை எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டே இது இருக்கேன். என்ன புதுசா? எப்பவும் நடக்கிறதானே? ஆமா, எங்க இப்படி? மேடத்தை பார்த்து 2 வார்த்தை பேசணும், அதுக்காக தான் வந்தேன். பேசு பேசு, நான் வர்றேன். ஹலோ,
ஏப்பா எங்க இருக்க? என்னன்னு தெரியலங்க. பாத்தியா? உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கேன். என்ன மட்டும் தான் தெளிவா குழப்புறீங்களோ? அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர், வீடியோ போட்டோகிராஃபர் இதெல்லாம் என்னங்க ஆச்சு? அதெல்லாம் விடுங்க. இல்லங்க, நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். அவங்க கொடுக்குற பட்ஜெட் எனக்கு ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் கேட்கறேன். மேரேஜ்க்கு என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க. மேடம், இவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கே நீங்க கிஃப்டா கொடுக்கணும்? கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலையெல்லாம் டைட்டா போயிட்டு இருக்கு மேடம். ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுல மொழியெல்லாம் பிதுங்கி போயிரும் போல இருக்கு. ஆனா பண்றதெல்லாம் நம்ம பண்ணித்தானே ஆகணும். எல்லாம் நல்லா நடத்துவீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மேடம், மாப்பிள்ளை வீட்டுல பைக் ஒண்ணு கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, பைக் எவ்வளவு என்னன்னு விசாரிச்சாக்க 45,000 வருங்கிறாங்க. என்னால ஒரே நேரத்துல அவ்வளவு பணத்தை கொடுத்து பைக் வாங்க முடியாது. ஏதாவது பணம் தேவைப்படுதா? இல்ல, அதாவது இனிஷியல் அமௌண்ட்டை நான் கட்டிடுவேன். அப்புறம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் டியூவை நான் கரெக்டா கட்டிடுவேன். அப்புறம் என்ன? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை மாதிரி சுயதொழில் பண்றவங்க லோன் கொடுக்க மாட்டாங்களாம். ஒண்ணு ஒரு பெரிய கம்பெனில வேலை வாங்கணும், இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும். அவங்க கொடுக்குற சேலரி சர்டிபிகேட்டையும் அவங்க போடுற சியூரிட்டி கையெழுத்து வச்சு தான் லோன் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? இதுக்கு எது கவலைப்படுறீங்க? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, உங்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன். மேடம், நான் எப்படி உங்கள்ட்ட கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்களே கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்லாம் வேணாம். சரி வாங்க ஷோரூம் போலாம். இப்ப வேணாம், நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நாளைக்கு வந்தா போதும். சரி வரேன் மேடம். ஓகே. மேடம், எனக்கு இந்த ஸ்டில் வீடியோ போட்டோகிராஃபர் ரெண்டு தான் உறுத்தலா இருக்கு. தயவு செஞ்சு அதை மறந்துடுறீங்களா? இல்ல மேடம், நீங்க எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணும்? நான் தான் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே, எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, அதனால செய்யறேன். எதையும் எதிர்பார்க்கல. ஐயோ, எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க. ஆனா சில விஷயத்தை எதிர்பார்க்கறேன். குழப்புறீங்களே. யார்? நானு. வரேன் மேடம். ஏதாவது ஒன்று கேட்டக்கூடாதே, உடனே எஸ்கேப் ஆயிடுங்க. எது கேட்டாலும் வரேன் மேடம். வரேன் மேடம். மகேஷ், உனக்கு வரப்போற மாப்பிள்ள மேல பிரியமா இருக்கியா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தா தெரிஞ்சிரும் பாரு. ஆமாங்கா, நல்லா ப்ரே பண்ணிக்கோ. செவக்கலைனா போச்சு. அது எப்படி செவக்காம இருக்கும்? எனக்கு தான் பித்த உடம்பாச்சே. கொஞ்சமா மருதாணி வச்சாலும் நல்ல செவந்துருன்னு தெரியாதா உனக்கு? ஏன் இன்டைரக்டா பேசுற? உண்மையை ஒத்துக்க. உனக்கு உடம்புல எல்லாம் பித்தம் கிடையாது, கட்டிக்க போறது மேலதான் ஒரே பித்து. ஏண்டி, நீ ஏன் லூஸ் மாதிரி வளர்ற? முதல்ல உனக்கு செவக்கு தானே பாரு. டியர் மதர், அதுல உனக்கு என்ன டவுட்? கோபி அத்தா மேல நான் உயிரே வச்சிருக்கேங்கிறது தெரியும். வெயிட் பண்ணி பாரு, ரத்த செவப்பா செவந்துரும். ஏமஹா, அப்படி என்னதான் அண்ணன் கிட்ட இருக்கு இப்படி உருகுற? என்னடி உங்க அண்ணனை பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? இந்த காலத்துல அக்கா தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா அனுசரணையா எவன் இருக்கான்? என் புள்ள தங்கச்சிங்க மேல பாசத்தை கொட்டுறவன். அவன் ஸ்ரீராமர் மாதிரி. அவர் ராமர்னா நான் சீதை மாதிரி எத்த. அவரோட எல்லா விஷயத்திலயும் கூட நிப்பேன். அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். என்னமோ கை மட்டும் தான் செவக்குன்னு சொன்ன, ஆனா உன் அத்தனை பத்தி பேசுறப்போ உனக்கு முகமே செவந்துருச்சு. நம்ம மகேஷோட மாப்பிள்ள கூட நல்லா கலரா இருக்காருல்ல, அவரோட நெத்தில கொஞ்சம் மருதனையை பூசி நம்ம மகேஷ் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுக்குடி? அவர் முகத்தை பார்த்தாலே தெரியல, மகேஷ்னு சொன்னாலே போதும் செவந்து போகும். என்ன மருதாணி வச்சிட்டு இருக்கீங்களா? வா பாண்டி. மகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? மகா, என் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. நீ கோபி என்ன உயிரை நினைக்கிறல்ல, அதனால இதை நான் உட சொல்லி ஆகணும். என்ன சொல்ல வரீங்க? நீ தான் அத்தாத்தான் உயிரை விடுற. ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதை நீ கவனிச்சிருக்கியா? இல்ல எனக்காவது ஒரு நாள் என்ன காரணம்னு நீ யோசிச்சிருக்கியா? அவர் அப்படிலாம் கிடையாது, என் மேல பிரியமா தான் இருக்காரு. பிரியமா இருக்காரா? யாரு மேலதான் பிரியமா இல்ல, கட்டிக்க போற மேல ஒரு படி மேல பிரியமா இருக்கலாம்ல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எனக்காவது அவர் சிரிச்சு பேசியிருக்காரா, கொஞ்சி பேசியிருக்காரா, ஸ்மைல் பண்ணியிருக்காரா, இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரா, இல்ல எனக்கா தனியா கூட்டு போய் ஆசையா பேசியிருக்காரா? டக்குன்னு பதில் சொல்ல முடியல. யோசி, என்ன காரணம் யோசி. அவர் எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு. இல்ல மகா, வீட்டுல இவ்வளவு அளவா சிரிச்சு பேசுறாரு, ஆனா வீட்டுக்கு வெளியில சில பேத்துல என்னமா சிரிச்சு சிரிச்சு பேசுறா தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரிய சான்ஸ் இல்ல. இப்ப ஒரு கேட்டல இப்பெல்லாம் இருக்காரா அப்படின்னு, அப்படிலாம் அங்க இருக்காரு. தேவையில்லாம குழப்பாதீங்க. கோபியத்தனை பத்தி எனக்கு தெரியும். தெரியுமா? அப்ப சரி 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 சரி. இப்போ கோபியத்தா எங்க இருக்காருன்னு தெரியுமா? கடையில இருப்பாரு, இல்லனா கல்யாண விஷயமா வெளில போயிருப்பாரு. அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இப்ப அவர் எங்க இருப்பாரு தெரியுமா? அந்த ஈபி பொண்ணு மலர் வீடு இருக்கு தெரியுமா? அங்கதான் கொஞ்சம் கொலைகிட்டு இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரால ஒருத்தருக்கு பார்க்காம பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியல.
இங்க இவருக்கு லவ் பண்ணுச்சுன்னா உடனே அங்க கிளம்பி போறதும், உடனே அவங்களுக்கு லவ் பண்ணுச்சுன்னா உடனே கோபி கடை கிளம்பி போறதும், ஐயோ என்னமோ நடக்குது. இப்ப அவர் அங்கதான் இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்லியா கூட பழகி இருக்கலாம்ல. மகா ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு லிமிட் இருக்குல்ல. இப்ப நீ என்கிட்ட பழகிறதுக்கும் கோபி என்கிட்ட பழகிறதுக்கும் வித்தியாசம் பாக்குறவங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த மாதிரி வித்தியாசத்தை அங்க நான் பார்த்தேன். நிஜமா தான் சொல்றீங்களா? பொய்யா இருந்தா நல்லா இருக்காது. உன்கிட்ட போய் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? உன் மேல உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாண்டியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உடனே கழுவிட்ட போல. மகா உனக்கு பாதுகாப்பு வரட்டுமா? வேண்டாம். உனக்கு அட்ரஸ் தெரியுமா? சொல்லுங்க. நம்பர் 1 மேல ஒரு நீ தரு.